welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 1.1 ல set language ல நம்ம fourth sum ல இருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி first 3 sums முன்னாடி வீடியோல பார்த்தாச்சு. Represent the following sets in roster form னு கேட்டிருக்காங்க. சோ roster form னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம set brackets குள்ள இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கமா வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்றது தான் roster form. இந்த ஃபார்மட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணனும். ஓகேங்களா? அதான் form. சோ என்ன கேட்டிருக்காங்க? A set A வந்து the set of all even natural numbers less than 20. So natural numbers ல உங்களுக்கு என்ன 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் natural numbers. So even natural numbers கேட்டிருக்காங்க. So even numbers less than 20 ன்னு கேட்டிருக்காங்க. So 20 ஒரு even number ஆ இருந்தாலும் less than 20 ன்னு கேக்குறதுனால நம்ம 20 இன்க்ளூட் பண்ண முடியாது. So 2 ல இருந்து ஆரம்பிச்சு 20 க்கு முன்னாடி இருக்கிற even number என்ன 18 வரைக்கும் நம்ம லிஸ்ட் பண்ணனும் அவ்வளவுதான். So A is equal to set A is equal to set bracket ஓபன் பண்ணிக்கிறோம். So first even number என்ன 2, அதுக்கு அப்புறம் 4 6 8 10 12 14 16 and 18 வரைக்கும் நம்ம லிஸ்ட் பண்ணனும். ஏன்னா less than 20 ன்னு கேட்டிருக்காங்க. சோ 20 இன்க்ளூட் ஆகாது. சோ இதுதான் இவங்க கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ராஸ்டர் ஃபார்ம். சோ இது ஃபர்ஸ்ட் இவங்க கேட்கிற क्वेश्चन வந்து என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்வாங்க. ஓகேங்களா? சோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருந்து நம்ம ராஸ்டர் ஃபார்மா கன்வர்ட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன? கொடுக்கிறதமா இங்கிலீஷ்ல நார்மலா இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸா எழுதிருக்காங்க. சோ நார்மலா ஒரு இங்கிலீஷ்ல செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ் less than 20 ன்னு இங்கிலீஷ்ல சென்டென்ஸா எழுதிட்டாங்கன்னா அத வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்றோம். சோ செட்டை வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மா கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருந்து நம்ம ராஸ்டர் ஃபார்மா கன்வர்ட் பண்ணிருக்கோம். இப்போ செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்கன்னா இது செட் பில்டர் ஃபார்ம். இது என்னன்னா ஒரு ரூல் கொடுத்துட்டாங்க. y செட்டுக்குள்ள y such that இந்த காலனை வந்து நம்ம such that னு சொல்றோம். காலன் போலாம் இங்க ஒரு லைன் கூட போலாம் இது such that சொல்றாங்க. such that y is equal to 1/2n ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ரூல் கொடுத்துட்டாங்க. ரூல் கொடுத்துட்டு n belongs to இந்த n belongs to natural number. அப்போ n belongs to natural numbers னு கொடுத்துட்டாங்க. natural numbersல 1 ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆனா இன்னொரு கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க. n is less than or equal to 5. so less than or equal to 5 னு கொடுத்துட்டாங்க. so 1 2 3 4 5 இதெல்லாமே வந்து இந்த கண்டிஷன்ல நமக்கு வரும். so இந்த மாதிரி ஒரு ரூல் மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா செட் பில்ட் அப் ஃபார்ம் சொல்றோம். இது வச்சு நம்ம ஒரு செட்டை பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? so இப்போ நம்ம ராஸ்டர் ஃபார்ம்ல நம்ம பில்ட் பண்றோம். எப்படி பில்ட் பண்றோம்னா இங்க y is equal to 1/2n கொடுத்துட்டாங்க. சோ எல்லாமே y தான். y கான கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? n is equal to n ஓட வேல்யூஸ் என்னன்னா 1 2 3 4 and 5 less than or equal to 5 கொடுத்துட்டாங்க. 5 எடுத்துக்கிறோம். சோ y is equal to 1/2n. சோ ஃபர்ஸ்ட் வந்து y is equal to if n is equal to 1 y is equal to 2 into 1 வரும். that is equal to 1 y is equal y 1/2 வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் if n is equal to 2 n is equal to 2 னா y is equal to 1/2 into 2 that is equal to 1/4 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ n is equal to 3 அப்படினா 1/2 into 3 இங்க n க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். வேற ஒண்ணுமே இல்ல. இங்க n க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூஸ் 1 2 3 4 5 எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆன்சர் கொண்டு வரோம். so 1/2 3 is 6. இப்போ n is equal to 4 னா y is equal to 1/2 into 4 that is equal to 1/8 வரும். அதே மாதிரி n is equal to 5 னா y is equal to 1/2 into 5 that is equal to 1/10. சோ இதுதான் நமக்கு தேவையான நம்பர்ஸ். இப்போ இத ராஸ்டர் ஃபார்ம்ல தனித்தனியா 1/2 1/4 1/6 1/8 1/10. சோ ராஸ்டர் ஃபார்ம்ல நம்ம தனித்தனியா எழுதிட்டோம். சோ இந்த செட்டை இந்த ரூலா கொடுத்திருக்கிற செட் பில்ட் அப் ஃபார்ம்னா இந்த செட்டை நம்ம பில்ட் அப் பண்ணி ராஸ்டர் ஃபார்ம்ல எழுதி இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் தேர்ட் क्वेश्चन உங்களுக்கு செட் பில்ட் அப் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க? x such that x is a perfect cube னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு perfect கியூபா இருக்கணும். ஓகேங்களா? கியூப்னா இது ஒரு perfect cube 27 என்ன நமக்கு 3 கியூப் 3 into 3 into 3 பண்ணா உங்களுக்கு 27 கிடைச்சிரும். அதே மாதிரி 216 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 into 6 into 6 உங்களுக்கு 216 வரும். இது ஒரு perfect cube. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கிற perfect cube numbers எழுத சொல்லிருக்காங்க. சோ இது நமக்கு என்னன்னு தெரியும்? 3 cube னு தெரியும். இது 6 cube னு தெரியும். இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க equal to சிம்பிள் வரல. less than இங்க வந்து less than or equal to இங்க வந்து greater than equal to less than or equal to சிம்பிள் வரணும். equal to சிம்பிள் இங்க வரல. கீழ டாஷ் வரல. அதனால வந்து நமக்கு 4 and 5 4 cube and 5 cube மட்டும் தான் நம்மளோட செட்ல வரும். சோ 4 cube நமக்கு என்ன தெரியும்? 64 னு தெரியும். சோ செட் C is equal to 4 cube என்ன நமக்கு 64 5 cube வந்து 125. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த செட்டுக்கு ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இந்த ரூலை மேட்ச் பண்ணுது. இதுதான் நமக்கு தேவையான ராஸ்டர் ஃபார்ம்.
நெக்ஸ்ட் மறுபடியும் செட் பில்டப் ஃபார்ம்லயே கொடுத்திருக்காங்க x such that x belongs to z. z னா இன்டிஜர்ஸ் குறிக்குது. ஓகேங்களா, இன்டிஜர்ஸ் அதாவது ரியல் நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பர் சிஸ்டம் அதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, x is in between -5 and is less than or equal to 2 னு கொடுத்துட்டாங்க. சோ -5 நம்ம எடுத்துக்க கூடாது, ஏன்னா இங்க equal to 7 னு வரல. சோ அடுத்த நம்பர்ஸ் என்னன்னா, சோ நான் இப்போ டேட்டா செட்டே எழுதிறேன். set d is equal to -4 -3 -2 -1 0 1 2 வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லிருக்காங்க 2. சோ இது வந்து ரியல் நம்பர் சிஸ்டம்ல இந்த செட்டுக்கு தேவையான நம்மளோட ராஸ்டர் ஃபார்ம். இந்த கண்டிஷனை இது வந்து எக்ஸாக்ட்டா மீட் பண்ணும். பார்க்கலாம், represent the following sets in set builder form கேட்டிருக்காங்க. சோ செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிரோம் இல்லையா, ஒரு ஆல்பபெட்டை வந்து அங்க இருக்கிற நம்பர்ஸ்க்குள்ள அசைன் பண்ணிட்டு அந்த ஆல்பபெட்டுக்கு ஒரு ரூல் கொடுக்குறோம் இல்லையா. அந்த ரூல் வந்து டிஸ்கிரிப்டிவாவா இருக்கலாம், அதாவது வேர்ட்ஸ்லயும் நீங்க எழுதலாம், இல்லனா மேத்தமெட்டிக்கலாவும் இருக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மா எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். The set of all cricket players in India who scored double centuries in ODI internationals. So set B is equal to, இங்க வந்து அந்த நம்பர் ஆஃப் அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காமனா ஒரு ஆல்பபெட் வந்து நம்ம அசைன் பண்ணலாம். நீங்க என்ன வேணா அசைன் பண்ணலாம், A B C D X Y Z எது வேணா பண்ணிக்கலாம். சோ காமனா x எடுக்கறனால நான் உங்களுக்கு இங்க x ஏ கொடுத்துக்கிறேன். x such that இந்த x என்னங்கிறது நாங்க இங்க டிஃபைன் பண்ணோம். x யாரு, இந்த x யாருங்கிறது நம்ம டிஃபைன் பண்றோம். சோ x என்னது, x is a cricket player. இங்க இருக்கிறது நீங்க அப்படியே எழுதிடலாம், மேல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறத நீங்க அப்படியே எழுதிடலாம். x is a cricket player in India who scored double centuries in ODIs, one day internationals. ஓகேங்களா, சோ இதுதான் நமக்கு தேவையான செட் பில்டப் ஃபார்ம். சோ இங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த ரூலை மென்ஷன் பண்ணிடுறோம். x ஓட ரூல் என்ன, x என்னவா இருக்கணும்ங்கற ரூலை வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணிடுறோம். சோ இங்க வந்து நம்ம x க்கு பதிலா நம்ம அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், யார் யார் மேட்ச் ஆகுறாங்களோ. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் செஞ்சுரிஸ் வந்து 2 டபுள் செஞ்சுரிஸ் இந்தியால வந்து ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ நம்ம x வந்து ரோஹித் சர்மான்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அதாவது இன் கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கா சொல்றேன். இப்போ செகண்ட் சப்ஸ்டிட்யூஷன் பார்க்கலாம். இங்க வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இங்க மேல வந்து நியூமரேட்டர்ல உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, 1ல இருந்து ஆரம்பிக்குது, 1 2 3 போகுது. கீழ வந்து அந்த நேச்சுரல் நம்பர் கூட 1 ஆட் பண்ணிருக்காங்களா. சோ இதே மாதிரி தான் நம்ம c is equal to x belongs to x தான். x ல x க்கு நம்ம ஒரு ரூல் கொடுக்கணும். x ஓட ரூல் என்னவா இருக்கலாம்னா, மேல 1 இருந்துச்சுன்னா கீழ வந்து அந்த 1 + 1 ஆ இருக்கு. சோ மேல n இருந்துச்சுன்னா கீழ வந்து n + 1 ஆ இருக்கணும். ஆனா இன்னொரு ரூல் என்னன்னா, n வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கணும் இல்லையா, 1 2 3 இருக்கணும். சோ n வந்து மேல இருக்கிற நம்பர் வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கணும். சோ n belongs to natural numbers. சோ இங்க வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா ஒரு ரூல் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா, சோ x இருக்கு, x க்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ரூல் கொடுத்திருக்கோம், டிஸ்கிரிப்டிவ் கொடுக்காம. ஓகேங்களா, இப்போ இது தேர்ட் சம். தேர்ட்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, செட் d கேட்டிருக்காங்க. the set of all Tamil months in a year. சேம் தான் ஃபர்ஸ்ட் சம் மாதிரி. x set belongs to x y என்ன வேணா எடுத்துக்கலாம். x இப்போ x க்கு நம்ம ரூல் எழுதணும். x க்கு நம்ம ரூல் அப்படியே எழுதிக்கலாம். x is Tamil months in a year எழுதிக்கலாம். x is a Tamil month in a year. ஓகேங்களா, அவ்வளவுதான். அந்த x க்கான ரூலை நம்ம கொடுத்துட்டோம். இருக்கிறத நம்ம அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்போ என்னென்ன தமிழ் மந்த் இருக்கோ நம்ம அப்படியே ராஸ்டர் ஃபார்ம்ல கூட நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். அதே தான், the set of all whole numbers less than 9. இங்கேயும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். e is equal to என்ன வேணா லெட்டர் எழுதலாம். நான் இப்போ y எடுத்துக்கிறேன். y இங்க எடுத்தீங்கன்னா இப்போ இங்க ரூல்லையும் நீங்க y க்கு தான் ரூல் கொடுக்கணும். ஓகேங்களா, x கொடுத்த மாதிரி இங்க ரூல்லையும் y க்கு தான் கொடுக்கணும். இங்க y எடுக்கணும் அவசியம் கிடையாது, உங்களுக்கு என்ன லெட்டர் வேணா எடுக்கலாம்ங்கறதுக்காக நான் சொல்றேன். சோ y belongs to, y க்கு ரூல் என்ன, y is an odd whole number less than 9. ஓகேங்களா, y is an odd whole number less than 9. ஓகே, நம்ம y க்கு ரூல் கொடுத்தாச்சு, அதை வச்சு நம்ம y ஐ பில்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 6th சம் பார்க்கலாம். represent the following sets in descriptive form னு கொடுத்திருக்காங்க. சோ descriptive form என்னன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம். சும்மா டைரக்டா சென்டென்ஸா எழுதிர வேண்டியதா, என்ன கொடுத்திருக்காங்களோ அவ்வளவுதான், வெரி ஈஸி. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, செட் p கொடுத்திருக்காங்க. சோ p is equal to என்ன கொடுத்திருக்காங்க, ஜனவரி ஜூன் ஜூலை, அதாவது இங்கிலீஷ் மந்த்ஸ் எல்லாமே j ல ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம என்ன எழுதலாம், the set p இது வந்து the set of English months இல்லையா, the set of English months
starting with letter J. அவ்வளவுதான். இதை வந்து நம்ம அப்படியே சென்டென்ஸா நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடுறோம், அதை எழுதிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் J. இது மூணும் நமக்கு வந்துடும் இல்லையா? இது ராஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, இதுவும் ராஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? Q is equal to 7, 11, 13, 17, 19, 23 and 29. இதெல்லாம் என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தெரியுது? பிரைம் நம்பர்ஸ்னு தெரியுது. எந்தெந்த பிரைம் நம்பர்ஸ் நடுவில் இருக்கு? இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரைம் நம்பர் 5, இதுக்கு அடுத்து இருக்கிற பிரைம் நம்பர் 31. ஸோ இது வந்து நம்ம ரிட்டன் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? Q is equal to the set of prime numbers, the set of prime numbers between 5 and 31. சோ இப்படி எழுதிடலாமா? இப்படி எழுதினா உங்களுக்கு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் சும்மா இருக்கிறதே எழுதிக்க வேண்டியதான். இங்க செட் பில்ட் அப் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க, இத நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மா மாத்தணும். செட் R கொடுத்திருக்காங்க. சோ செட் R is equal to என்னது? x belongs to natural numbers கொடுத்திருக்காங்க, x is less than 5 னு கொடுத்திருக்காங்க. சோ எப்படி எழுதலாம்? It is a R வந்து set of the set of natural numbers கொடுத்துட்டாங்க, natural numbers கொடுத்துட்டாங்க, natural numbers less than 5 கண்டிஷன் வந்து less than 5 கொடுத்துட்டாங்க. அதே கண்டிஷன் நம்ம இங்க எழுதிடலாம். இப்படி தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுதணும், சும்மா எழுத வேண்டியது, ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் x given set is equal to x such that x is a consonant in English alphabet. So English alphabets ல இருக்கிற consonants னு கொடுத்திருக்காங்க. So டைரக்ட்டா நம்ம consonants in English or English consonants னு எழுதிக்கலாம். So s is வந்து the set of English consonants. So descriptive formula the set of English consonants இருக்கு. So இங்க என்ன ரூல் கொடுத்திருக்காங்களோ அது வந்து சும்மா நம்ம சென்டென்ஸா எழுதலாம். நீங்க இப்போ consonant in English alphabet the set of consonants in English alphabets னு கூட நீங்க எழுதிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதான் உங்களோட ஆன்சர். சோ இந்த வீடியோல எடுத்த மூணு சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.